பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்குமே வித்தியாசமான பயங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஃப்யூச்சரை நினச்சி பயம் இருக்கும், ஒரு சிலருக்கு அனிமல்ஸை பார்த்தா பயம் இருக்கும், ஒரு சிலருக்கு ஸ்னேக்கை மட்டும் பார்த்தா பயம் இருக்கும், ஒரு சிலருக்கு ஹைட்டை பார்த்தா பயம் இருக்கும். அந்த மாதிரி வித்தியாசமான பயங்கள்லாம் இருக்குது. போபியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி நமக்கு பயம் வருது, ஏன் நம்ம பயப்படுறோம், ஒரு நம்மளோட சர்க்கம்ஸ்டன்சஸை பார்த்து ஏன் அந்த மாதிரி பயம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப 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 குறைவாக இருக்குது. அதுதான் காரணம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது அப்படின்னு இருக்கும். அப்போ தீமை வரவே வராதா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரும். ஆனால் அது அவனை அணுகாது அப்படின்னு சொல்லி பைபிள் வாசனம் சொல்லுது. இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதது தான் ஒரே ஒரு காரணம். உபாகமம் 10வது அதிகாரத்தில் 12-13 வசனத்துலையும் இதை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்னா, அவரோட வழியில் நடப்பான், அவர் மேலே அன்பு கூறுவான், அதே மாதிரி அவரை முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட சேவிப்பான், அவருடைய கட்டளைகளை அவனுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி ஃபாலோ பண்ணுவான். இது எல்லாத்தையுமே கர்த்தருக்கு பயப்படுகிறவன் செய்வான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. தீமையை வெறுப்பான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நமக்கு என்னென்னலாம் பயம் இருக்கோ, நமக்கு மனசுக்குள்ள அந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அப்படின்னு இருக்குதுன்னா, நமக்கு பயம் வருது அப்படின்னா, கண்டிப்பாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளோட இருதயத்தில் இல்லை. அதனால இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட அப்படின்னா, உங்களுக்கு பயப்படுகிற அந்த பயத்தை என்னோட இருதயத்தில் வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேட்போம். ஆண்டவர் மித்த எந்த பயமும் இல்லாமல் நம்மளை வழி நடத்துவார். ஏன்னா பைபிளில் 360 தடவை பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் அது எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால இன்றைக்கி நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு இருப்போம். ஆமென்.